Welcome to EMR Physics. I am Raju. NCERT 10th Science Chapter 9 Light Reflection and Refraction Example Problem 9.4 எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னன்னா, a 2.0 cm tall object is placed perpendicular to the principal axis of a convex lens of focal length 10 cm. The distance of the object from the lens is 15 cm. Find the nature, position and size of the image. Also find its magnification. This is a given problem. முதல்ல இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்டினுடைய ஹைட் கொடுத்துருக்காங்க 2.0 சென்டிமீட்டர். இந்த ஆப்ஜெக்டை பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக ஒரு கான்வெக்ஸ் லென்ஸுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. இந்த கான்வெக்ஸ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் 10 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ் 15 சென்டிமீட்டர். இந்த டேட்டாவை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இமேஜோடைய நேச்சர், பொசிஷன், சைஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கான்வெக்ஸ் லென்ஸினுடைய மேக்னிஃபிகேஷனையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஈஸி. அது என்னென்ன ஃபார்முலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இஸ் 1/v minus 1/u is equal to 1/f. So this is the lens formula. Number 2, magnification m is equal to h dash divided by h is equal to v by u. This is a formula to find the magnification. இங்கே m ங்கிறது magnification, h dash ங்கிறது height of the image, h is the height of the object, v ங்கிறது image distance, u ங்கிறது object distance and f is the focal length. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சிருந்தா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஈஸி. இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க h is equal to 2.0 சென்டிமீட்டர். இந்த ஆப்ஜெக்ட் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்குது, அதனால் இது பாசிட்டிவ். த மெஷர்மெண்ட்ஸ் விச் ஆர் மேட் above the principal axis are positive. நெக்ஸ்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க f is equal to 10 சென்டிமீட்டர். கான்வெக்ஸ் லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க u is equal to 15 சென்டிமீட்டர். எப்போவுமே ஆப்ஜெக்டை லெஃப்ட் டு த லென்ஸ் வைப்போம், அதனால் திஸ் இஸ் மைனஸ். மெஷர்மெண்ட்ஸ் விச் ஆர் மேட் லெஃப்ட் டு த லென்ஸ் ஆர் நெகட்டிவ். மெஷர்மெண்ட்ஸ் விச் ஆர் மேட் above the principal axis are positive. Focal length of the convex lens is positive. ஸோ இந்த சைன் கன்வென்ஷனை கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணணும். என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த இமேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது v கேட்டிருக்காங்க. அடுத்து சைஸ் ஆஃப் த இமேஜ் கேட்டிருக்காங்க, h டேஷ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ ஆஸ்க்ட். ஸோ இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். லெட் அஸ் யூஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. 1/v minus 1/u is equal to 1/f. So this is the lens formula. lens formula mirror formula ஓட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. மிரர் ஃபார்முலாவில் ப்ளஸ் வரும், லென்ஸ் ஃபார்முலாவில் மைனஸ் வரும். ஸோ 1/v minus 1/u is equal to 1/f. நமக்கு v வேணும், அதனால் இந்த டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வச்சுக்கிறோம். 1/v is equal to 1/f plus 1/u. ப்ராப்ளத்தில் f உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க which is 1 divided by 10 plus u உடைய வேல்யூவும் கொடுத்துருக்காங்க 1 divided by minus 15. So this is equal to 1 by 10 plus into minus is minus 1 by 15. So இதுக்கு LCM எடுத்தோம்னா 30 is the LCM. நியூமரேட்டரில் 3 minus 2 அப்படின்னு வரும். ஸோ 3 minus 2 is 1. 1 divided by 30. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, 1/v இருக்குது. ஸோ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா v is equal to 30. எல்லா வேல்யூஸுமே சென்டிமீட்டரில் இருக்குது, அதனால் v is also in centimeter. v is equal to 30 சென்டிமீட்டர். ஸோ ஃபஸ்ட் பொசிஷன் ஆஃப் த இமேஜை கண்டுபிடிச்சிட்டோம். பொசிஷன் ஆஃப் த இமேஜ் ஆர் த இமேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர்.
நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஹைட் ஆஃப் த இமேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா m இஸ் ஈக்குவல் டு h டேஷ் டிவைடட் பை h இஸ் ஈக்குவல் டு v by u. We know the value of v and u. Therefore, we can find the value of m. First, magnification find out பண்ணுவோம். m is equal to, what is the value of v? v is 30. What is the value of u? u is minus 15. Therefore, m is equal to minus 2. m is negative, which indicates that the image is inverted. Also, it is greater than 1, which means that image is enlarged. m நெகட்டிவாக இருந்தால் இமேஜ் இன்வெர்டடாக இருக்கும். m வந்து greater than 1 இருந்தால் image is enlargedஆக இருக்கும். We know that what is m? m is h dash by h, which is equal to minus 2. Therefore, h dash is equal to minus 2 into h. What is the value of h? h is given as 2.0 centimeter in the problem. Therefore, this is equal to minus 2 into 2, which is equal to minus 4. So, this is h dash. Unit of h dash is centimeter. எல்லா வேல்யூஸுமே சென்டிமீட்டரில் இருக்குது. அதனால் h dash is equal to minus 4 centimeter. மேக்னிஃபிகேஷனுக்கு யூனிட் கிடையாது. What is h dash? h dash is the height of the image. Height of the image is 4 centimeter. Here we are having negative sign. The negative sign indicates that the image is formed below the principal axis and it is inverted. So answer எடுத்து எழுதிக்கலாம். So the answer to the given problem is, position of the image is 30 centimeter and v is positive, which shows that the image is formed right to the lens. m is negative. m is equal to minus 2. So the value of m is negative, which means that the image is inverted and real. And m is greater than 1. Therefore, the image is enlarged. h dash is equal to minus 4 centimeter. This is the height of the image or size of the image. h dash is negative. The negative sign shows that image is formed below the principal axis. So this is the answer for the given problem. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.